welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா வாட்ஸ் எப்படி ரிமூவ் பண்றது, மரு எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாட் மருன்றது வந்து ஸ்கின் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்கின்னு நம்ம வந்து இன்கேஸ் வெயிட் போட ஆரம்பித்தோம், உடம்பு வந்து வெயிட் போட ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ஸ்கின்னு வந்து ஒரு மரு மாதிரி வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான மருவை வந்து எப்படி வீட்டிலேயே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வார்டாசின் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது. இது வந்து அமேசானில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மருந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மருவெல்லாம் வந்து போக வைக்கலாம். ஸோ இந்த மரு பார்த்தீங்க அப்படி இந்த மருந்து வந்து இந்த மருந்து பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இந்த மருந்தை வந்து எடுக்கிறப்போ ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி எடுங்க. இது கையில் பட்டுச்சு இல்லை உடம்புல வேறு ஏதாவது இதில் பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப எரியும். ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஸோ இதில் வந்து பாக்ஸ்லேயே வந்து ஸ்டிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு குச்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குச்சியை டச் பண்ணி நீங்கள் வந்து இதை எடுத்து உங்களுக்கு மரு எங்கே இருக்கோ அந்த மருவோட டிப்பில் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். சரியா? ஸோ இந்த டிப்பில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த மரு வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா வந்து உங்களுக்கு எரிய ஆரம்பிக்கும். அதனால வந்து ஸ்கின்னில் படாமல் அந்த மருவோட எண்டில் அந்த ஃப்ரண்ட் டிப்பில் நீங்கள் வந்து இதை வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 times வந்து நீங்கள் வந்து இந்த மருந்தை வந்து அதோட ட்ரிப்பில் வந்து வச்சுட்டே வரணும். இது வந்து பேர்ன் ஆகி அந்த ஸ்கின் டேக் வந்து காய ஆரம்பித்து அடுத்து அதுவே வந்து உதிர்ந்துடும். ஸோ இது வந்து ஒரு வந்து ஈஸி ரெமெடி டு ரிமூவ் தி ஸ்கின் டேக் ஆர் மரு ஆர் வாட். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கும் வந்து எஃபெக்டிவாக தான் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு மரு இருக்குது எங்கேயாவது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்கள் மரு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அது வச்சு உங்களை ரிமூவ் பண்ண முடியலன்னு நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிட்டு லேசர் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியும். எனக்கு வந்து நோஸ் கிட்ட வந்து ஒரு மரு வந்துச்சு, அது வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இந்த மருந்தை யூஸ் பண்ணி வச்சேன், ஆனால் அது போகலை. ஏன்னா அது ரொம்ப பெருசாக நீளமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து டாக்டர்கிட்ட போய் லேசர் பண்ணி நான் வந்து ரிமூவ் பண்ணேன். சின்ன சின்ன மருக்கள் இப்போ எனக்கு இங்கே கழுத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் பிளாக்காக. ஸோ அந்த மாதிரி குட்டி மருஸ்க்குலாம் வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த வார்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம். மருந்து வார்டாசின் வந்து அமேசானில் கிடைக்கும், இல்லை மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து கொடுப்பாங்க. இது வெறும் 80 rupees தான். இது இல்லாமல் வார்ட் ரிமூவர்னு நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு 200 rupees 250 rupees இருக்க மருந்து கூட காட்டுவாங்க. சரி, நீங்கள் அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மருந்தையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த வாட் ரிமூவல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்கறதுக்கு தூவல் முனை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.